Hi guys, உங்களோட லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் பூட் ஆகுறதுக்கு ஸ்லோவாக இருக்குதா? அப்படி பூட் ஆக ஸ்லோவாக இருந்தால் என்னென்ன ரீசன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் ஒரு சர்வர் வந்து பூட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இதான் 10 to 20 செகண்ட்ஸ் தான் ஆகணும். ஒரு எஸ்எஸ்டி போட்டு நீங்கள் பூட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். இதே ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு பூட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 1 to 3 மினிட்ஸ் ஆகும். பட் இதை மீறி உங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக பூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டாஸ்க் மேனேஜர் போங்க. டாஸ்க் மேனேஜர் போயிட்டு டாஸ்க் மேனேஜரில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் போனீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் எனேபிள் இருக்கு இல்லையா, அந்த எனேபிள் ஃபுல்லாகவே டிசேபிள் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ அப்படி டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட பூட் டைமை ரொம்ப கம்மி பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஆப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு இங்கே வந்து பூட்டில் எனேபிள் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் எனேபிளாக இருக்குதோ அவ்வளோக்குள்ள பூட் டைம் வந்து அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன்ஸ் தான் அதுவாக ஓப்பன் ஆகணும், அல்லது நீங்கள் மேனுவலாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக டிசேபிள் பண்ணி வைக்கிறது பெட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.